இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நான் வந்து சட்டி வச்சுருக்கேன், காய வச்சுருக்கேன். சாம்பார் சாதத்தை கதம்ப சாதத்தை தாளிக்க சட்டி வச்சுருக்கேன். எண்ணெயும் ஊற்றிட்டேன். இதில் கொஞ்சம் நெய் விட்டோம்னா, இதில் விட வேண்டாம் தாளிக்கிறதுல, அந்த சாப்பாட்டு மேலே கொஞ்சம் நெய் விட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். இந்த கடுகு போட்டுருவோமா? அவ்வளோதான். இதை எடுத்து இப்படி ஊற்றிட்டு கரண்டி எடுத்துருவோம். மல்லி நல்ல மல்லி தான், நான் தண்ணியில் நனைச்சதுனால தான் இப்படி ஆயிருக்கு. தண்ணியில் அலசினதுனால தான் அப்படி ஆயிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? சொன்னேன்னா இல்லையா? இப்போ வந்து இதை ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். அதுக்குள்ளே இங்கே வந்து கருவாட்டு தொக்கு செய்கிறதுக்கு ஒரு ரெடி பண்ணும். கருவாட்டு தொக்கு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த வெந்தயத்தை போட்டுரும். வெந்தயமும் ரெண்டு கடுகு உளுந்து போட்டுட்டு இந்த கருவேப்பிலை அது கருகிறதுக்குள்ள வெங்காயம், வெள்ளைப்பூடு, இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அரைகுறையாக வதங்கக்கூடாது. வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் தக்காளியை போட்டுடலாமா? இந்த தக்காளி குழைய வேகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் வதங்கணும் நல்லா. அது வரைக்கும் இடைவேளை. நம்ம போட்ட தக்காளியும் ஒரு வழியாக வதங்கிடுச்சுங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த கருவாடை போட்டுரும். கருவாடை போட்டுட்டு ஒரு கிண்டு. இதை கிண்டினதுக்கு பிறகு இது வந்து நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு
உபயோகிக்கக்கூடிய சாம்பார் தூள் தான். புளி ஊற்றிட்டு நம்ம காரம் இருக்கான்னு பார்ப்போம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டுக்கிறலாம். இதை இப்படியே கூட தொட்டு சாப்பிடலாம். ஆனால் தொக்குங்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். சரி, இப்போ புளியை ஊற்றிடுவோமா? இந்த புளி கரைசலில் நான் உப்பு போட்டிருக்கேன். அதனால் நம்ம இதுக்கு மேலே உப்பு போட வேண்டாம். உரப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்மா. நல்லா இருக்கு. இப்படியே இந்த இதுலேயே நல்லா இருக்கு. கொதித்து அது தொக்கா ஆகிறதுக்குள்ளேயே இந்த நிலையிலேயே நல்லா இருக்குது. அந்த கருவாடு வாசனை கலந்துருச்சு. உசுன்னு சொல்கிற அளவுக்கு உரப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் போல் பொடி ஆகுது. முடிஞ்ச வேலை. இது இந்த புளியும் மசாலா வடையும் போய் அது நல்லா ஒன்றா கிரேவியாக வர்ற அளவுக்கு, திக்காக வர்ற அளவுக்கு ஆனதுக்கு பிறகு, தொக்கு ஆனதுக்கு பிறகு நம்ம இறக்கிறோம். என்ன கொடுமை சரவணம்! இப்படியா ஒரு கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்குள்ளே ஸ்டவ்வை இந்த கோலமாக்கி வச்சிருக்கேன். இது கவலைப்பட வேணாம், தொடச்சிடலாம். கிளாஸ் ஸ்டவ்வெல்லாம் ஈரத்தோடு துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் தொடச்சிட்டேன். அது டம்முன்னாலும் சரி டொம்முன்னாலும் சரி. பாத்திரமெல்லாம் அந்தந்த இடத்துல போய் சேர்ந்துருச்சு. அதுவே ஒரு பெரிய ஃப்ரீயான மாதிரி ரிலீஃபாக இருக்குது. போதும், நீ இந்த பக்கத்தை தொடச்சி விட்டுட்டு நம்ம கருவாட்டு குழம்பு தொக்கு எப்படி இருக்குன்னு அவ்வளோதாங்க. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ செஞ்சுருக்கிற கூட்டாஞ்சோறுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் சாம்பார் சாதம் தனியாக வச்சு சாப்பிட, எந்த தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல தோதான ஒரு தொக்கு இது. இப்போ ரெண்டையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோமா? இந்த கூட்டாஞ்சாறு பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்ச மாதிரி இருக்காது. ஆனால் அதே சமயம் பொழு பொழுன்னும் இருக்காது. இன்னும் உங்களுக்கு இந்த தண்ணி அதில் இருக்குது. அது வத்துச்சுனாக்கா இன்னுமே உங்களுக்கு குழஞ்சிரும். கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆவி பறக்குது அப்படியே. இந்த தொக்கும் இந்த சட்டியோட சூட்டில் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். எனக்கு சூடாக இருக்குது, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ரொம்ப சூடாக இருக்குது. அம்மாடி, ஆஹா, சூப்பர். அந்த சூப்பருங்கிற வார்த்தை தான் வருது. அது சொல்லவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆஹா, அற்புதம், அருமைன்னு நம்ம தமிழ் மொழியில் எத்தனையோ வார்த்தைகள் கொட்டி கிடக்குதுல்ல.
இந்த கருவாடு பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க முழுசாக. முள்ளெல்லாம் தூக்கி போட வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே சாப்பிடலாம். அருமையிலும் அருமை. சூப்பராக இருக்குது. திரும்ப அந்த வார்த்தை தான் ஞாபகம் இருக்குது. அதே எல்லோரும் சொல்லி சொல்லி பழகிட்டோம். சரி பரவாயில்ல. நான் சொல்கிற வந்தது இதுதான். நான் சாப்பிட்ற மாத்திரைகளை விட நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்னோடய மன அமைதிக்கு ஒரு நல்ல வழியான தீர்வாக இருக்கும். அதை போக சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து இன்னொரு வீடியோலையும் உங்களை நான் பார்க்கணும் கண்டிப்பாக. ஒவ்வொரு வீடியோவுக்கும் வாங்க, தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா 1 லைக் 2 லைக் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு மோசமாக செய்கிறேன்னு தெரியல. சரி வேணாம், அதிகமாக பேச வேணாம். சரி, நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.